இன்றைய காலத்தில் இப்போ 2 மாதங்களுக்கு இடையில் 1 மாதங்களுக்கு முன்னால் இடப்பட்ட யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய நவீன காலத்துக்கு இந்த ஒரே ஒரு குர்ஆன் வசனம் போதும். வலநபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். ஒரு பிரச்சனை வந்துட்டா மற்றவனுக்கு ஏசுவது தீர்வு அல்ல, மற்றவனை பார்த்து முறைப்பதும் கோபப்படுவதும் தீர்வு அல்ல, ஒருவனுக்கு பின்னால நாங்கள் அவனை பற்றி ஏசுவது இதுக்கான தீர்வு அல்ல. தீர்வை யோசித்து முதலாவது பொறுமையாக இருந்து எது நடந்தாலும் கலா கதிரில் நடக்கிறது என்ற ஏற்பாட்டோடு அல்லாஹ் எனக்கு தந்த பரிசு இல்லாட்டி அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு வினை, நான் செய்த பிழைகளினாலோ நான் செய்த தவறுகளினாலோ அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான். இல்லாவிட்டால் என் மீது கொண்ட இரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான். நாங்கள் பொறுமையாளியாக இருந்து நாங்கள் முதலாவது துஆ செய்ய வேண்டும். ஒரு ரொட்டி துண்டு ஒருவனுடைய ஆயுளை நீளமாக்கியது என்றால் நாங்கள் ஒரு மனிதனுடைய கல்பை உடைச்சா, ஒரு மனிதனுக்கு நாங்கள் பதுவா செய்தால், ஒரு மனிதனுடைய பேச்சுக்கல்ல ஏச்சுக்கல்ல நாங்கள் பங்கு பெற்று கொண்டால் அவனுடைய பதுவா எங்களுக்கு எந்த அளவு தாக்கும். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் யா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இந்த வையகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக ராஹத்துல்லில் ஆஷிகீனாக வந்து பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை தான் தங்களுடைய வாழ்க்கை என்று அன்னார் எந்த வழியை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே வழியில் அணுவும் தவறாமல் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், சாதாத்துமார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குகின்ற, எடுத்து நடக்கப் போகின்ற, எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நவைத்துல் ஆத்திகாஃப் லில்லாஹ் என்ற கண்ணியமான நியத்தோடு இந்த பள்ளி வாயிலை அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹும் அவனது தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்துலக வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தால் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஜெயம் பெற்றவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்தும் எவைகளையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், தூரமாகிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஹராமாக்கி விலக்கி தவிர்த்திருக்கிறானோ அப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி தூரமாகி நடந்து கொள்ள அடியேனாகி எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அப்பால் நான் உங்களுக்கும் வசீஅத்தெனும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற பயபக்தியோடு வாழ்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி தந்தரட்டுமாக. அன்பின் சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். புனிதமான ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைய காலத்தில் இந்த மாதத்தில் ரமலானுக்கு பின்னால் எத்தனையோ திருமண நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்னையார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் செய்தது இந்த மாதத்தில் தான். இதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் செய்து கொள்வது மிகவும் விருப்பத்தக்கது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்.
அன்பின் சகோதரர்களே, பேச வந்த விடயம் அது அல்ல. அன்பின் சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோடான கோடி படைப்பினங்களை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்காத நாங்கள் தெரியாத எத்தனையோ படைப்புகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்சு வைத்திருக்கிறான். அதிலும் கண்ணியமான, சிறப்பான, மகிமையான, மகத்துவமான ஒரு படைப்பு அது மனிதர்கள் தான். இந்த அளவுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது ஹலக்கினல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். மனிதர்களை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைச்சோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்பினங்களில் சிறப்பான ஒரு படைப்பு மனிதன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு அந்த மனிதனுக்கு பல நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். நிஅமத்து என்றால் நாங்கள் வெளியில் போய் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களோட உடலில் உரிக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு அன்பளிப்பாக தந்த பரிசுகள், நிஅமத்துகள். கண்ணை எடுத்துக்கொள்வோமே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அறிவின் மூலமாக உருவாக்கப்பட்ட எத்தனையோ டாக்டர்மார்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள மிகவும் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய டாக்டர்மார்கள் அனைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் படைச்ச கண்ணை யாராலும் படைக்க முடியாது. அல்லாஹ் தந்த நிஅமத்து. அன்பின் சகோதரர்களே, கையில் 5 விரல்கள் இருக்கிறது. ஒரு விரல் கூடி ஒரு மனிதனுக்கு 6 விரல் இருந்தால் அவன் கவலைப்படுகிறான், எனக்கு ஒரு விரல் கூடையே என்று. கை இல்லாதவன் கவலைப்படுகிறான். 5 விரல்கள் 10 விரல்களை அல்லாஹ் 2 கைகளிலும் தந்து அந்த 10 விரல்களில் ஒரு விரல் முடக்கப்பட்டதாக இருந்தால், உடைந்ததாக முள் இருந்தால் என் வேலையை எனக்கு செய்ய முடியாதே என்று கவலைப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முடி வளர்கிறது, வெட்டுகிறோமே. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் கண்ணுக்கு மேலே தந்த இமையை வளர வைக்கவில்லையே. நாம் வளர்கிறோம், வெட்டுகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலங்காரமாக தந்த பல்லை வளர வைக்கவில்லை. அல்லாஹ் தந்த நிஅமத்து அன்பின் சகோதரர்களே, இந்த நிஅமத்தை வச்சு கொண்டுதான் பல ஆட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆட்டங்கள், எத்தனையோ பேச்சுகள், எத்தனையோ விசித்திரமான வேலைகளை அல்லாஹ் தந்த நிஅமத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இப்படி நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து, நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு படைப்பு அது மனிதன் என்று சொல்கிறானே, அந்த மனிதனுக்குத்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பலாய்கள், முசீபத்துகள் இந்த மனிதனுக்குத்தான். இப்போ நாங்கள் யோசிக்கக்கூடாது, அல்லாஹ் 5 நேரம் நாங்கள் அழகான முறையில் தொழுது கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பை நோற்றோம். எங்களால் இயன்ற அளவு சதகாக்கள், தான தர்மங்களை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏன் எனக்கு வருகிறது என்பதை யாராலும் யோசிக்கக்கூடாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான், வலனபுலுவன்னகும், நாங்கள் உங்களை சோதிப்போம். இன்றைய காலத்தில் இப்போ 2 மாதங்களுக்கு இடையில் 1 மாதங்களுக்கு முன்னால் இடப்பட்ட யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய நவீன காலத்துக்கு இந்த ஒரே ஒரு குர்ஆன் வசனம் போதும். வலனபுலுவன்னகும், உங்களை நாங்கள் சோதிப்போம். எதை கொண்டு தெரியுமா? அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் அதே ஆயத்தில், பிஷைஇன், ஒரு வஸ்துவை கொண்டு, மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். நிறைய விஷயங்களை சொல்கிறான். முதலாவது சொன்ன விஷயம், பயத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இன்றைக்கு பயம் இருக்கிறதா இல்லையா? நாளைக்கு அல்ல, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பயம். அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்க போகிறது, எந்த சாமானுடைய விலைகள் அதிகரிக்க போகிறது, எது தட்டுப்பாடாக வரும் என்பதில் பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஹாபரில் என் சாமான் இருக்கிறது, அது கிளியர் பண்ணி வருமா? நான் போட்ட விமான சீட்டு அது பறக்குமா விமானம்? என் சாமான் எனக்கு வந்து சேருமா? இப்படி பயந்து கொண்டே மனிதன் வாழ்கிறான் அல்லவா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாங்கள் பயத்தை கொண்டு உங்களுக்கு சோதனையை தருவோம். அன்பின் சகோதரர்களே, இன்றைக்கு இலங்கை நாட்டில் நாங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ 2 நாடுகள் சண்டை பிடித்து கொண்டதின் மூலமாக முழு உலகத்துக்கும் அல்லாஹ் பிரச்சனையை தந்து கொண்டுதான் இருக்கிறான்.
நாங்கள் சண்டை பிடிக்கல, நாங்கள் சண்டைக்கு தூண்டல்ல, நாங்கள் சண்டைக்கு துணையாக இருக்கல்ல. ஏதோ 2 நாடுகள் அடித்துக் கொள்வதன் மூலமாக, ஒற்றுமை இழக்கப்பட்டதின் மூலமாக முழு உலகத்துக்கும் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இதைத்தான் குர்ஆன்ல சொல்கிறான், நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை சோதிப்போம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவும் இல்லையா? பார்க்க வேண்டும் அல்லவா? நியமத்தை தந்த அல்லாஹ், கண்ண மூக்க வாய் அழகான தோற்றத்தை தந்த அல்லாஹ், செல்வத்தை தந்த அல்லாஹ், அழகான மனைவியை தந்த அல்லாஹ், அழகான குடும்பத்தை தந்த அல்லாஹ், ஏன் அதற்குள்ள ஒரு பிரச்சனையை தாரான்? அதுக்குள்ள ஏன் ஒரு பிரச்சனையை தருகிறான்? அதுக்குள்ள ஒரு கவலையை தருகிறான்? ஏன் அதுக்குள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையை, மக்களிடத்தில் கேவலப்படுகின்ற ஒரு நிலைமையை தருகிறான் என்பதையும் கொஞ்சம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, அதே குர்ஆன் வசனத்தில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். எத்தனை நாடுகள், எத்தனை மனிதர்கள் பசியோடு இருக்கிறார்கள். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விம்பரில் சொல்ல வேண்டி நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய நிலப்பாடு கிடையாது. அதே வசனத்தில் என்ன சொல்கிறான்? மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துகளுடைய இழப்புகளை கொண்டு சோதிப்போம். எப்படிப்பட்ட வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்? ஒரே ஒரு வசனம், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துகளுடைய இழப்புகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். எத்தனை நாடு சொத்துகளுடைய இழப்புகளை இழந்து கொண்டு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய சோதனை இல்லையா இது? அல்லாஹ்வுடைய சோதனைகள் இல்லையா இது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வனஃப்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், நஃப்ஸுகளுடைய ஆத்துமாக்களுடைய இழப்புகள், உயிர்களையும் நாங்கள் எடுப்போம், கனிவஸ்துகளையும் நாங்கள் குறைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யாரை தெரியுமா அல்லாஹ் சோதிக்கிறான்? இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு மனிதன் மீது இரக்கம் கொண்டு விட்டால், அல்லாஹ் ஒரு மனிதன் மீது நேசம் கொண்டு விட்டால், அல்லாஹ் அவனுடைய அன்பை ஒரு மனிதனின் மீது காட்டிவிட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை, அவனுடைய கஷ்டம், அவனுடைய பிரச்சனை வரும் என்பதாக நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிச்சிட்டா அவனை நிச்சயமாக சோதித்தே தீருவான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பின் சகோதரிகளே, இப்போ சோதனை வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, அது குடும்பத்திலேயாக இருக்கலாம், அது நாட்டிலேயாக இருக்கலாம், அது உலகத்திலேயாவது இருக்கலாம். இப்போ இந்த கஷ்டமும் இந்த பிரச்சனையும் இந்த கேவலமும் இந்த அழகில்லாத ஒரு நிலைமையும் வந்துட்டா நாங்கள் என்ன செய்யணும்? அதனுடைய சொல்யூஷன் என்ன? அதனுடைய தீர்வு என்ன? அதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு கஷ்டம் ஒன்று வந்துட்டா பொறுமையாளியாக இருந்து துஆ கேளுங்கள். துஆ கேளுங்கள் என்று சொல்லல்ல, பொறுமையாளியாக இருந்து துஆ கேளுங்கள். அழகான ஒரு வரலாறு, ஆசியா அம்மையார் அன்னவர்களுடைய வரலாறு. ஃபிர்அவுனுடைய மனைவிதான் ஆசியா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஆசியா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுத்த ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபிர்அவுன் கொடுங்கோல் மன்னன் சொல்கிறான், ஆசியாவே அலைஹஸ்ஸலாம் நீ என்னத்தான் வணங்கணும்? இல்லை, ஏன் ரப்பு அல்லாஹ். இல்ல ஆசியாவே, நீ என்னுடைய மனைவி, நீ என்னத்தான் வணங்க வேண்டும்? என்னை படைச்சவன், என்னையும் முன்னையும் படைச்சவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் நான் வணங்குவேன். மிச்ச நாள் சொல்லி பார்த்தான் ஃபிரௌன். ஆனால் ஆசியா அலைஹஸ்ஸலாம் அன்னவர்கள் பிடிச்ச பிடிவாதத்தோடு ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். ஒரு நாள் அவையை கூட்டினான் ஃபிரௌன், சீடர்களை அழைத்தான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் ஆசியா அலைஹஸ்ஸலாம் அன்னவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய இரும்பானியையும் எடுத்தான், சுத்தியலையும் எடுத்தான், இரண்டு கிட்டால இருக்கிறது. அந்த நேரத்தில் ஃபிர்அவுன் கேட்டான், ஆசியாவே அலைஹஸ்ஸலாம், பாரு, இதோ 2 சுத்தியல்கள், இதோ சுத்தியலும் ஆணியும் இருக்கிறது. நீ என்ன இந்த டைம்ல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உன்னை சித்திரவதை செய்வேன். கதை புக்கில் வார கதையில்லை, குர்ஆன் சொல்கின்ற படிப்பின, குர்ஆன் சொல்கின்ற வரலாறு, குர்ஆன்ல பேசப்பட்ட வரலாறு.
சொல்லுகிறார்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஃபிர்அவுனே, நீ எந்த அளவுக்கு சித்திர செஞ்சாலும், நீ எந்த அளவுக்கு எனக்கு கொடுமை தந்தாலும், நீ எந்த அளவுக்கு என்னை நீ வதைத்தாலும், நான் எப்போதும் சொல்கின்ற ஒரே பதில்தான், என்னையும் உன்னையும் படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒருவன். பெரிய ஒரு இருமானியை எடுத்து அடிக்கிறார்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நெற்றியில. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். அந்த சுத்தியலின் மூலமாக அந்த ஆணியை நெற்றியிலே அடிக்கிறார்கள். அடிக்க ஒரு மனிதன் அழ வேண்டும். ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிரிக்கிறார்கள், சிரிச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஃபிர்அவுன் கேட்கிறான், உனக்கு நோகவில்லையா? உனக்கு இந்த வதை விளங்கவில்லையா? சொல்லுகிறார்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், எனக்கு நீ இரும்பானியால என்னுடைய நெற்றியில நீ அடிக்கும் போது அல்லாஹ் சுவர்க்கத்தை காட்டிக்கொண்டே இருந்தான். அந்த சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு நான் கேட்டேன். குர்ஆன்ல வார வசனம், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி. யா அல்லாஹ், நீ எனக்கு சுவர்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாய், அதே சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தந்துடியா அல்லாஹ். அந்த துவாவை பாருங்க, அந்த பொறுமையுடைய துவாவை பாருங்க. யா அல்லாஹ், அந்த நீ காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டைத்தான். அதற்கு அடுத்த துவா, வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, ஃபிர்அவுனுடைய தீய செயல்களை விட்டும் எனக்கு நீ வெற்றியத்தா என்று ஒரே துவாவை கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே வீடு அல்ல, ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தான். கேட்டது ஒரு துவா, கொடுத்தது ரெண்டு. ஒன்று வீட்டை மாத்திரமல்ல, ஒரு மாளிகையை மாத்திரமல்ல. இந்துலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு இருந்தார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலான சொர்க்கலோகத்தில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மனைவியாக இருப்பார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். துலகத்தில் அந்த பெண்மணியை யாரும் தொடல்ல, ஃபிர்அவுன் கூட தொடல்ல. அல்லாஹ் தொடவில்லை, அல்லாஹ் தொட விடவில்லை. நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையில எம்பெருமானாருக்கு மனைவியாக ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அவர்கள் இருந்த பொறுமை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ் என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் பொறுமையின் விளைவாக வெற்றியை கொடுத்தான். இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை வந்துட்டா மற்றவனுக்கு ஏசுவது தீர்வு அல்ல, மற்றவனை பார்த்து முறைப்பதும் கோபப்படுவதும் தீர்வு அல்ல, ஒருவனுக்கு பின்னால் நாங்கள் அவனை பற்றி ஏசுவது இதுக்கான தீர்வு அல்ல. தீர்வை யோசித்து முதலாவது பொறுமையாக இருந்து எது நடந்தாலும் கலா கதிரில் நடக்கிறது என்ற ஏற்பாட்டோடு அல்லாஹ் எனக்கு தந்த பரிசு இல்லாட்டி அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு வினை, நான் செய்த பிழைகளினாலோ நான் செய்த தவறுகளினாலோ அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான். இல்லாவிட்டால் என் மீது கொண்ட இரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான். நாங்கள் பொறுமையாளியாக இருந்து நாங்கள் முதலாவது துஆ செய்ய வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இரண்டாவதாக செய்ய வேண்டிய அமல் என்ன தெரியுமா? சதக்காவை கொடுக்கணும். சொன்னார்கள், சதக்காவை நாங்கள் கொடுத்தால் இன்ன சதக்கத்தை லத்துத்ஃபீகு கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை சதக்கா தணிக்கும் என்றார்கள் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரச்சனை வந்தால் சதக்கா கொடுக்கணும், ஏன் கஷ்டம் வந்தால் நாங்கள் சதக்கா கொடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ் இருந்தாலும் விளங்குவதாக சொன்னால் இந்த வரலாறு எடுத்துக்கொள்ளுங்கள். சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கிறார்கள். ஒரு விறகு வெட்டக்கூடிய ஒரு மனிதன் செல்கிறான். அந்த மனிதன் ஒரு காஃபிராக இருக்கிறான், அல்லாஹ்வை நம்பவில்லை, இணை வைத்துக் கொண்டிருந்த ஒரு காஃபிர். சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல, அஸ்ஸாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் நாசமாகட்டும் என்ற வாசகத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் சொல்லிவிட்டு அப்படியே விறகு வெட்டுவதற்காக சென்று விட்டான். ஏக்கத்தோடு இருந்த சஹாபாக்கள், கவலையோடு இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா?
இந்த மனிதன் விறகு வெட்டுவதற்கு போனால் அவனை ஒரு விஷதந்து ஒரு நாகம் தீண்டும், அவன் அந்த விஷத்தின் மூலமாக மரணிப்பான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மாலை நேரம் ஆகின்றது, அந்த மனிதன் மீண்டும் திரும்பி வருகிறான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது என்ன நடந்தது? என் பெருமானாருடைய வார்த்தை அல்லவா? இவன் வீட்டுக்கு சென்று, இவன் விறகு வெட்டுவதற்காக சென்று விறகை வெட்டும் வழியில் ஒரு நாகம் அவனை தீண்டும், அதன் விஷத்தின் மூலமாக இவன் மரணிப்பான் என்பது உலகத்தின் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாக்கு அல்லவா? மீண்டும் திரும்பி வருகிறானே என்று ஒரு யோசனையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதனை அழைத்து, மனிதா இங்கே வா, உனக்கு என்ன நேர்ந்தது? நீ விறகு வெட்டுவதற்காக எனக்கு நாசமாகட்டும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றாய் அல்லவா? அதன் பின்னால் என்ன நடந்தது என்று சொல்லு என்று சொல்கின்ற போது அந்த விறகு வெட்டக்கூடிய அந்த யஹூதி, அந்த காஃபிர் சொன்னார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நான் உங்களுக்கு பதுவா செய்தேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக ஒரு ரொட்டியை தந்தால், அந்த ரொட்டியை நான் காலை உணவுக்காக எடுத்து செல்லும் போது பசியில் இருந்த ஒரு மனிதனுக்கு நான் ஏண்ட ரொட்டியை நான் உண்ணாமல் அவனுக்கு கொடுத்தேன் என்று வசனத்தை சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த ரொட்டி துண்டு அவன் பசியோடு இருந்து மற்றவனுடைய பசியை ஆர்த்தி அவன் கொடுத்த சதக்கா அவனுடைய ஆயுளை நீளமாக்கியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நான் யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஒரு ரொட்டி துண்டு ஒருவனுடைய ஆயுளை நீளமாக்கியது என்றால், நாங்கள் ஒரு மனிதனுடைய கல்பை உடைச்சா, ஒரு மனிதனுக்கு நாங்கள் பதுவா செய்தால், ஒரு மனிதனுடைய ஏச்சுக்கல்ல நாங்கள் பங்கு பெற்று கொண்டால் அவனுடைய பதுவா எங்களுக்கு எந்த அளவு தாக்கும்? எந்த அளவுக்கு நாங்கள் அவனை மனசோடச்சிருந்தா அவனோட பதுவா எங்களுக்கு எந்த அளவு தாக்கும்? நாங்கள் கொடுத்த சதக்கா எங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது துஆ கேளு, ரெண்டாவது சதக்காவை கொடு, மூணாவது இஸ்திக்ஃபார் செய். இதான் மூணாவது இஸ்திக்ஃபார். செஞ்ச பாவத்தை நினைச்சு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம்? சூஃபியாக்களுடைய தலைவர் ஜுனைதுல் பஅதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மழை இல்லாத பிரச்சனை இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து ஜுனைதுல் பஅதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீண்ட காலமாக மழை இல்லை, என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய். இன்னொரு மனிதன் வருகிறார், நீண்ட காலமாக எனக்கு பிள்ளை இல்லை, இஸ்திக்ஃபார் செய். இன்னொரு மனிதன் வருகிறார், எனக்கு என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, இந்த வியாபாரம் செய்தாலும் நான் லஸ்ட். 3 பேர் வருகிறார்கள், மூணு விதமான பிரச்சனை. மழை இல்லாத பிரச்சனை, பிள்ளை இல்லாத பிரச்சனை, வாழ்க்கையில் பரக்கத்தில்லாத பிரச்சனை. 3க்கும் சொன்ன ஒரே பதில், நீ இஸ்திக்ஃபார் செய், ஓண்ட பாவத்தை நீ மன்னிப்பு கேளு, ஏதாவது ஒரு தஸ்பீக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று இஸ்திக்ஃபார செய்து ஓண்ட கல்ப ஓண்ட உள்ளத்தை நீ சுத்தப்படுத்திக்கோ, அல்லாஹ் உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தருகிறான் என்பதாக ஜுனைதுல் பஅதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, சவால் மிக்க ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளும் பலாத்காரங்களும் நிறைஞ்ச ஒரு உலகத்தில், ஒரு நவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்ற ஈமானோடு, அதன் பின்னால் எங்களோட வாழ்க்கையை இயன்ற அளவு திருத்தி கொண்டு துஆவோடும் இஸ்திக்ஃபாரோடும் பொறுமையோடும் சதக்காக்களோடும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத்து செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா பிழைகளையும் நீ மன்னித்து எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. பரக்கத்தை நிறைந்த வாழ்க்கையை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எது நடந்தாலும் உனக்கிட்ட இருந்து வந்தது என்பதை ஈமானோடு புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல இஹ்லாஸான தன்மையை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இதோ இந்த இடத்துக்கு வந்த அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. அழகான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு பிரச்சனைகளோடும் பலாய்களோடும் முசீபத்துகளோடும் யா அல்லாஹ் கண்ணீர்களோடும் வந்தார்களோ எல்லோருடைய கண்ணீர்களையும் நீ துடைத்து விடுவாயாக. உலகத்தில் அமைதியை தந்திடியா அல்லாஹ், பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் அழகான நிம்மதியான நேர்மையான தலைவர்களை உருவாக்கி
தந்துடியா அல்லாஹ். பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். பலாய்களை விட்டு எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீராக்கி தாயா அல்லாஹ். அழகான எதிர்காலமாக வீரநடை போடுகின்ற எதிர்காலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ ஆளாக்கி தந்து விடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, புனிதமான இந்த மாதத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் யாரெல்லாம் புனித நிறைந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ஜிக்காக செல்ல இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவங்களுடைய பயணத்தில் நீ அமைதியை கொடுத்திரியா அல்லாஹ். எந்த தளங்களையும் கொடுத்திராத ரப்பே, எந்த கேவலத்தையும் கொடுத்திராத ரப்பே, அழகான முறையில் முழு உலகமும் அமைதியாவி அந்த மண்ணுக்கு செய்து அனைத்து கிரிகைகளையும் முடித்து ஹாஜியானிகளாக இந்த உலகத்துக்கு எங்களோட நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்தார்களோ அவர்களுக்கு நீ கொடுத்து விடுவாயாக. எங்களுக்கும் அந்த மண்ணை மிரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. لا إله